கட்டுற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்வு நாளை மறுநாள் நடைபெறவுள்ள நிலையில் அதற்காக வைகை அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் மதுரைக்கு வந்து சேர்ந்தது. விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன். வணக்கம் நவநீத கிருஷ்ணன், விவரம். நிச்சயமாக கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளும் சித்திரை திருவிழாவிற்காக வைகை அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட நீர் கள்ளழகர் எழுந்தருளும் ஆழ்வார்புரம் பகுதியில் இருக்கக்கூடிய வைகை ஆற்று பகுதிக்கு வந்தடைந்த நிலையிலே மலர்கள் தூவி வரவேற்ற மதுரை மக்கள். மதுரையின் அடையாளமாக இருக்கக்கூடிய சித்திரை திருவிழா கோலாகலமாக ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறக்கூடிய வகையிலே சித்திரையில் முத்திரை பதிக்கும் வண்ணமாக நடைபெறக்கூடிய இந்த விழாவிற்காக மண்டுக மகரிஷிக்கு சாப விமர்சனம் கொடுப்பதற்காக ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை திருவிழாவின் போது மாலை வேளையிலே மலையிலிருந்து மக்களோடு மதுரை நோக்கி புறப்படக்கூடிய கள்ளழகர் சுந்தரராஜ பெருமாளாக இருக்கக்கூடிய கள்ளழகர் வேடம் தரித்து மதுரையில் புறப்படக்கூடிய நிலையிலே இன்று மாலை அழகர் மலையிலிருந்து புறப்படுகிறார். இந்த சிகர நிகழ்வானது ஏற்கனவே நான் சொன்னது போல ஆழ்வார்புரம் பகுதியில் இருக்கக்கூடிய வைகை ஆற்றிலே கள்ளழகர் எழுந்தள்ளக்கூடிய நிகழ்விற்காக அரசாணை வெளியிடப்பட்டு கிட்டத்தட்ட 1000 கன அடி நீரானது கடந்த 19ஆம் தேதி பிற்பகல் 1 மணி அளவில் தேனி மாவட்டம் வைகை அணையிலிருந்து திறந்துவிடப்பட்டது. வரும் 23ஆம் தேதி வரை 216 மில்லியன் கன அடி தண்ணீர் திறக்க ஆணையிடப்பட்டுள்ள நிலையிலே முதல் கட்டமாக 1000 கன அடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. தற்போது ஆழ்வார்புரம் பகுதிக்கு வந்தடைந்த நிலையிலே மதுரையை சேர்ந்த பல்வேறு சமூக ஆர்வலர்கள் ஒன்றிணைந்து வைகைக்கு வந்த அந்த நீரை மலர் தூவி வரவேற்றது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக பார்த்தோம்னால் வைகை அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட அந்த நீரானது நிலத்தடி நீரை உயர்த்தும் வண்ணமாகவும் வைகை ஆற்றிலே கள்ளழகர் எழுந்தருள்வதற்காக திறந்துவிடப்பட்ட நீர் என்பது மொத்தமாக மதுரை மக்கள் மகிழ்ச்சி கடலில் இருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி நவநீத கிருஷ்ணன். கட்டுற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.